गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमो नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमो नमः। हरिः ओम् श्री गुरुभ्यो नमः। सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। இப்போ நம்ம போன வாரம் நம்ம நாமாவளி அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நாமங்கள் அப்படின்னு சொல்றதுதான் சகஸ்ரம் அப்படின்னு சொல்றது. சகஸ்ரம்ங்கிறது ஆயிரம். ஆயிரம் நாமங்களை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னேன். இந்த 1000 நாமங்கள் ஒவ்வொரு நாமத்துக்கும் என்ன விசேஷம், அதுல என்ன தனியான குண சிறப்பு இருக்கு, அதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சோம். அதுல முதல் நாமமாக விஸ்வம். அப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். விஷ்ணு சகஸ்ரநாமம்னு பேரு, ஆனா ஆரம்பிக்கிற வார்த்தை விஸ்வம்னு ஆரம்பிச்சிருக்காரு, விஷ்ணுன்னு ஆரம்பிக்கல. இந்த விஷ்ணுங்கிற வார்த்தை ரெண்டாவதாகத்தான் போட்டிருக்காரு, ரெண்டாவது நாமமா தான் வந்திருக்கு. இப்ப விஸ்வம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு போன வாரம் அதுக்கான சில எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். விஸ்வம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன வருங்கிறதுக்கு அனைத்துமாகி இருப்பவன் பூரணன், விஸ்வம்ங்கிறது உலகம் அப்படிங்கிறத சொல்லி பாகவதத்தினுடைய சில ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். பிரம்மம் எப்படி இருக்கு, பிரம்மத்தினுடைய தத்துவம் என்ன, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், மேனிஃபெஸ்டட் ஸ்டேஜ் அன்மேனிஃபெஸ்டட் ஸ்டேஜ்ல அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்தேன். ஒரு வளையல், ஒரு தங்கம், தங்கத்தினால் செய்யப்பட்ட வளையல் என்று சொன்னால், தங்கம் பிரம்மம் என்று சொன்னால், தங்கத்தினால் செய்யப்பட்ட வளையலாக உலகம் இருந்தால், உலகத்திலிருந்து தங்கம், அதாவது வளையலிருந்து தங்கத்தை எடுக்க முடியாது. தனியா பிரிச்சுட்டா வளையல் கிடையாது, தங்க வளையல்னு சொன்னா. அப்போ அந்த ரெண்டும் ஒன்றாக கலந்திருப்பது தான். திரும்பவும் தங்கத்தை உருக்கின, அது வளையலை உருக்கினா திரும்பவும் மீண்டும் அது தங்கமாகத்தான் லயமாகிவிடும் என்பதை சொல்லும். சோ அது எல்லாமே அவருக்குள்ளத்தான் லயமாகிறது. பிறக்கின்ற ஒரு இடமும் அவரிடத்திலிருந்தான் வருது, திரும்பவும் அவரிடத்திலே போய் லயம். லயம் என்று சொன்னால் விநாசம்னு சொல்றக்கூடியது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்றத லயம்னு சொல்றோம். அப்படின்னு சொன்னா போய் சேருவது, ரெஸ்டிங் பிளேஸ்னு வச்சுக்கலாம். அப்படியா இருக்கிறார். ஸோ எல்லாமா இருக்கிறார் அவர் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னொரு வகையில என்ன சொன்னேன், வேதங்கள் என்பதுதான் நமக்கு சாரமா இருக்கு. வேதங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். வேதத்துல ஓம் என்கின்ற பிரணவம் நமக்கு எப்படி முக்கியமா இருக்கு. ஏன்னா ஒரு வேதத்தை ஆரம்பிக்கிறதும் கடைசியில முடிப்பதும் ஓம் என்கின்ற வார்த்தையை வச்சுதான் முடிக்கும். வேதத்தினுடைய ஆரம்பம் ஓம், மீண்டும் முடிக்கின்ற பொழுது ஓம். ஸோ ஆரம்பமும் முடிவும் ஓம் என்கின்ற ஒரு சப்தத்துல, அதாவது வேதத்தினுடைய கன்சைஸா இருக்கக்கூடியது பிரணவம். இந்த பிரணவத்தினுடைய முதல் மந்திரமாக இருப்பது ஓம். அந்த ஓமைத்தான் நம்ம என்ன சொல்றோம், அதைத்தான் நம்ம ஆரம்பமும் கடைசியுமாக சொல்றோம். அப்ப ஓம் என்பது பிரம்மம்னு சொல்லப்படுது தைத்திரிய உபனிஷத்தில். ஓம் இது அக்ஷரம் பிரம்மா அப்படிங்கிற வார்த்தையும் சொன்னோம். அப்படி இருக்கக்கூடிய பிரணவமாகவும் இருக்கிறார். ஸோ பிரணவத்துக்கும் அவர் சுரமாக, பிரணவத்தினுடைய சப்தமாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்தோம். சோ சர்வம் விஸ்வமயம் ஜகத்துன்னு சொல்லக்கூடிய அளவாக இந்த உலகம் என்பது அவருடைய சுரூபமாய் இருப்பதினாலே விஸ்வம் அப்படிங்கிறது எல்லாமாய் அவர் இருக்கிறார் என்பது ரொம்ப சால பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. ஸோ அதைத்தான் முதல் வார்த்தையாக வியாசாச்சாரியர் அவருடைய விஷ்ணு சகஸ்ரநாமத்துல எடுத்து வைக்கிறார். முதல் வார்த்தையாக நம்ம சொல்றது விஸ்வம். இதை ஒரு முறை சொல்லுகின்ற பொழுது நம்ம சுவாமியினுடைய ஒரு சின்ன கோட் ஒன்று சொல்ற ஆசைப்படுறேன். அதுல இருந்து பேஸ் பண்ணி நம்ம எப்படி விஸ்வம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சுவாமியினுடைய ஸ்மால் கோட். சுவாமி சொல்றது, we always look God as a world. நம்ம கடவுளை உலகம் என்று பார்க்கிறோம், அதுல தப்பே கிடையாது. ஏன்னா அப்படித்தான் நம்மளுடைய மென்டாலிட்டி, அப்படித்தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். சுவாமி சொல்றார், see it reversely, look the world as God, then you understand everything is his creation. Look the world as God. We see God as world, no problem, but we are not looking, we are not shifting our mind to look the world as himself as a God.
அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்து அப்படின்னா எல்லாமே அவருடைய கிரியேஷன் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். அவர் இல்லாத இடம் எதுவும் இல்லைங்கிறது ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு தெளிவு வருவது அப்படிங்கிறது தான் விஸ்வம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய. ஸோ அதனால தான் நமக்கு விஸ்வம்ங்கிற வார்த்தையை முதல்ல வியாசர் கொடுத்திருக்கார். அடுத்த நாமா அப்படின்னா நாமா நம்பர் 2 விஷ்ணு. இப்பதான் விஷ்ணுங்கிற வார்த்தையை சொல்றார். முதல் வார்த்தை விஸ்வம்னு சொன்னார், 2வது நாமமாக விஷ்ணு அப்படின்னு சொல்றார். இப்ப விஷ்ணு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ளும் வெளியும் பரவி இருப்பவர், எங்கும் நிறைந்திருப்பவர் அப்படிங்கிற. உள்ளும் வெளியும் பரவி இருப்பவர், எங்கும் நிறைந்திருப்பவர் விஷ்ணு. சுக்லாம்பரதரம் விஷ்ணு. விஷ்ணு அப்படின்னா உள்ளும் வெளியும் பரவி இருப்பவர். விஷ் அப்படின்னா என்னன்னா நுழைதல் அப்படின்னு பேர். விஷ் அப்படின்னா நுழைதல், நுழைகிறது. அப்படி enters, he enters into all the things. எதை எதை உருவாக்கி இருக்காரோ அத்தனை பொருளிலும் அவர் உள்ளுக்குள்ளே பரவி இருக்கார். அதுக்குள்ள வியாபதி அப்படின்னு சொல்றோம், பரவி நிற்கின்றார், அதில் முழுமையாக இருக்கிறார். அப்படி முழுமையாக இருப்பதினாலே அவருடைய பொருளாகத்தான் எல்லாமே இருக்கு, அவருடைய தோற்றமாகத்தான் எல்லாமே இருக்கு. சரியா? உள்ளுக்குள்ளேயும் வெளியேயும் அவர்தான் வியாபித்து இருப்பதாக இருக்கிறார். He enters very simple. அதனால அவர் நமக்கு இல்லாத இடம் இல்லை. அதனால்தான் சர்வம் விஸ்வமயம் ஜகத்து, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், ஈஷாவாஸ்யம் இதம் ஜகத்து. அப்ப எல்லா இடத்திலையுமே அவர் இருக்கிறார், எல்லா இடத்திலையும் அவர் வியாபித்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு இங்கேந்து புரியுது. சரியா? சோ அதனால எல்லாமே அவருடைய சித்தத்தினால் வருகிறது. எங்கும் நிறைந்திருப்பவராக இருக்கிறார். அதனால அவர் என்ன பண்றார், எல்லாத்தையுமே ஒரு கமாண்டுக்குள்ள வச்சிருக்கார். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஹி கமாண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு பேர் மகேஸ்வரன் பேர் சொன்னேன். இப்ப ஞாபகம் இருந்தா அவங்களுக்கு தெரியும், முன்னாடியே நம்ம பார்த்தோம். மகேஸ்வரன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஹி கிவ்ஸ் த கமாண்ட்ஸ் ஃபார் எவ்ரிவன். ஒரு சந்திரன் எங்க நிக்கணும், ஒரு சூரியன் எங்க இருக்கணும், ஒரு ஸ்டார், ஒரு நட்சத்திரம் எந்த இடத்துல இருக்கணும், அது எங்கெங்க எந்தெந்த வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறதையும் அவர் அந்தந்த கமாண்ட கொடுத்துன்னு இருக்கார். அதனாலதான் விஷ்ணு. ஏன்னா விஷ்ணு அப்படின்னு சொல்லும் போது தலைமையும் அவருக்கு இருக்கு. ஸோ ஹி கண்ட்ரோல்ஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிறதும் அவருடைய சமாச்சாரத்துல வருது. அப்போ விஷ்ணு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எல்லாமாய் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சின்ன ஒரு கருத்தையும் இந்த ஆசிரியர் கொடுத்திருக்கார். இந்த ஆசிரியர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, விஷ்ணுங்கிற பேர் யாருக்கு வந்தது அப்படின்னா, அதிதி என்கின்றவளுக்கு 12வது பிள்ளையாக இந்திரனுக்கு தம்பியாக பிறந்தவருக்கு பேரு விஷ்ணு அப்படின்னு பேரை போடுறார். இது எங்க வருது? விஷ்ணு புராணத்துல வருது. அதித்தியின் பிள்ளையாக, கஷ்யபர் அதித்தியினுடைய 12வது பிள்ளையாக, இந்திரனுக்கு அடுத்தது இந்திரனுடைய தம்பியாக வந்தவருக்கு விஷ்ணுன்னு பேரு அந்த அவதாரத்துல. அது என்ன அவதாரம் அப்படின்னு சொன்னா, அதுதான் வாமன அவதாரம். அதுக்கு பேரு வாமன அவதாரம்னு பேரு. சரியா? அப்படி வாமன அவதாரமா இருந்த காலத்திலே உலகளந்த பெருமாளாக இருந்த போது அவருக்கு அந்த அவதாரத்தில் அவருடைய பேரு விஷ்ணு. ஸோ இது ரொம்ப கிளியரா நமக்கு தெரியுது. அப்ப விஷ்ணு எப்படி, அவர் விஷ்ணுங்கிற பேரை வச்சு எப்படி விண்ணளந்து மண்ணளந்து திருவிக்கிரமாக நின்றார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்டோரியை நம்ம புதுசா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வி அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டோரி வெரி கிளியர், இல்லையா? ஸோ அந்த இடத்துல அவருக்கு அந்த பேர் ரொம்ப கரெக்டா பொருந்து, விஷ்ணு அப்படிங்கிற பேர். இப்ப 3வதாக இருக்கக்கூடிய பேர் வஷட்காரக அப்படின்னு. வஷட்காரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வார்த்தையை நம்ம ஹோமங்கள் அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம சொல்லுகின்ற பொழுது, ஹோமங்கள் செய்கிறோம் அல்லது யஜ்யங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னா வஷட் அப்படிங்கிற மந்திரத்தை யூஸ் பண்ணுவோம். வஷட்டு அப்படிங்கிற வார்த்தை, ஸ்வாஹா வஷட் அப்படிங்கிற மந்திரங்களை யூஸ் பண்றோம் ஹோமங்கள் செய்யும் போது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திர சொல்கள். ஸ்வாஹா அப்படின்னா அதை நான் கொடுக்கின்றேன், ஆகுதியாக தருகிறேன் நெருப்பிலே அப்படின்னு சொல்றது. அதே போல வஷட்டு அப்படிங்கிற வார்த்தைகளும் வரும். ஸோ அப்படி சொல்லி சொல்லி என்ன செய்யறோம், அந்த தேவதைகளுக்கு நாம அந்த நெருப்பிலே நெய்யை விடுவது அல்லது அந்த இது சமித்துன்னு சொல்லக்கூடிய குச்சிகளை போடுறது, அல்லது உள்ளுக்குள்ள நம்ம
சாமான்கள் சில இதெல்லாம் இந்த தேங்காய், அப்புறமா இந்த கொப்பரைக்காய், அப்புறமா கொஞ்சம் சாதம் இதெல்லாம் போடுறது உண்டு. ஸோ அந்த தேவதைகளுக்கு அக்னிக்கு நாம் என்ன செய்கிறோம்? அக்னி தேவனுக்கு சமர்ப்பணம் பண்றோம். அப்ப வஷட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி சொல்லி செய்கிறோம். இப்போ வஷட்டுன்னு ஹோமத்துக்கு செய்யறதுக்கும் விஷ்ணுவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தினுடைய அத்தனை தேவதைகளையும் மொத்தத்தில் அவர்தான் உருவாக்கி இருக்கிறார். நமக்கு தெரியுது. ஏன்னா விஸ்வம்னு சொல்லிட்டோம், விஷ்ணுன்னு சொல்லிட்டோம். அப்ப ரெண்டும் அவர் தான் கிரியேட் பண்ணிருக்கார், அவர் தான் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காருன்னு சொன்னா, அப்ப அதில் இருக்கக்கூடிய அந்த தேவதைகளுக்கான சக்தியும் கூட அவரிலிருந்து தான் கிளம்புகிறது. அவர்கிட்ட இருந்துதான் எல்லாருக்கும் சக்தியும் போகும். சோ அவருக்கு எல்லா விதமான சக்திகளும் கூடுவதற்காக நம்ம என்ன பண்றோம்? எப்பவுமே அவருக்கான அவிர்வாகம்னு சொல்லக்கூடிய யாகத்திலே அவருக்கான மரியாதையை செய்கிறோம். அப்ப என்ன ஆகுது? ஏதாவது பொருளாக நம்ம கொடுக்கின்ற போது அந்த தேவதைகளுக்கு போய் சேரவும், அந்த தேவதைகளுக்கு சக்தி கொடுப்பதற்கு விஷ்ணுவுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது, இந்த வஷட் என்று சொல்லி கொடுக்கின்ற பொழுது அவருக்கு போய் சேருது. இது ஒரு முக்கியமான விஷயம். சோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? இந்த உலகம் தழைக்கிறதுக்கு காரணம் வேதத்தினுடைய சப்தம். வேதம் நிற்பதற்கு காரணம் யாகங்கள், ஹோமங்கள், யஜ்யங்கள் இவைகள் இருப்பதினாலே, இந்த சப்தத்தினாலே, இதனுடைய பலத்தினாலே என்ன பண்ணுது? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேவதைகளுக்கும் தேவையான சக்திகள் போய் சேருது. இந்த சக்திகள் போய் சேர்றதுனால தேவதைகள் சரியாக வேலைகளை செய்கிறார்கள். எந்த தேவதைகள் அப்படின்னு சொன்னா, இந்திரன், வருணன், அக்னி, காற்று, வாயு, எத்தனை பஞ்சபூதங்களுக்கான சக்திகள் மற்றும் எல்லா விதமான சக்திகளும் அந்தந்த வேலைகளை சரியா செய்வதற்கு அவர்களுக்கு சக்தி தேவைப்படுகிறது. அந்த சக்தியை தரக்கூடியவராக விஷ்ணு இருப்பதினாலே வஷட்காரமானவர் அப்படின்னு பேர். வஷட்டு அப்படின்னாலே அது ஹோமத்திலே கொடுக்கக்கூடிய அவிசுக்கு தரக்கூடிய ஒரு மந்திர சொல் வஷட் அப்படி. இன்னொரு அர்த்தம் நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, வஷட் அப்படின்னா பிறரை வசப்படுத்துபவர்னு அர்த்தம். பிறரை தன்வசப்படுத்துபவர் அப்படிங்கிற அர்த்தம். இப்ப இது என்ன? வசப்படுத்துபவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பார்க்கின்ற பொழுது அவர் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக அவர் நம்மை தன்னுடைய அழகிலே மயக்கக்கூடியவராக இருக்கிறார் இல்லையா? இப்போ எந்த ஒரு அவதாரத்தினுடைய அழகை நம்ம இன்னி வரைக்கும் சுவையா சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, ரெண்டு பேருடைய அவதாரத்தை நம்ம என்னைக்குமே மறக்க முடியாது. ஒன்று ராமன், மற்றொன்று கிருஷ்ணன். ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கக்கூடிய அழகை நம்ம நிறைய இடங்கள்ல வர்ணனை பண்ணியிருக்கோம். அதுலயும் குறிப்பாக கிருஷ்ணர்னுடைய ஒரு அழகும், கிருஷ்ணர்னுடைய லாவண்யமும், கிருஷ்ணர்னுடைய ஒரு நேர்த்தியையும் நம்ம என்னைக்குமே மறந்ததில்லை. நீங்க பாத்தீங்கன்னா வியாசாச்சாரியார் கூட கிருஷ்ணரை வச்சுதான் பேசியிருக்கார். கடைசியில சாயாயாம் பாரிஜாதஸ்ய ஹேமசிங்காசுனோபரி அதுல வரும்போது கடைசியில ருக்மிணி சத்யபாமாபியாம் சகிதம் கிருஷ்ணமாஸ்ரயேன்னு முடிக்கிறார். அப்போ ருக்மிணி சத்யபாமாவளை பக்கத்தில் சேர்ந்து அவர் அந்த சிம்மாசனத்திலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிருஷ்ண ஆශ්‍රயே, கிருஷ்ணனை சரணடைகிறேன்னு சொல்லும் போது அந்த கிருஷ்ணர் என்கின்ற ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு விக்கிரகம் அல்லது ஒரு அவதாரம் நம்மை அந்த அளவுக்கு நம்மை லயிக்க வைக்க. அதுக்கு காரணம் என்ன? அவருடைய நிறம், அவருடைய ஒரு கண்ணுடைய அட்ராக்ஷன், அவருடைய அங்க லாவண்யங்கள், இது எல்லாமே நம்மளை என்ன பண்ணுது? இழுத்துக்கிட்டே இருக்கு. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சார்மிங் பியூட்டி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு விதத்துல சொல்வாராம். எப்படி சொல்வார் அப்படின்னா, கடல் பார்க்கிறோம். இப்போ நம்ம கடல் கிட்ட போறோம்னு வச்சுப்போமே, கடல் பார்க்கும் பொழுது கடலினுடைய நிறம் என்னவா இருக்கு? ப்ளூ கலர். கடலினுடைய நிறம் ப்ளூ கலர். பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அப்படியே கரு நீல நிறத்துல இருக்கு கடல். நமக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? நம்மளை இழுக்கக்கூடியதாக இருக்கு அந்த கடல். கடலினுடைய என்ன காரணம் அப்படின்னா, நீளம் ஒரு விதத்துல நமக்கு ஒரு டீப்னஸ் திங்கிங்னு தருவோம். நம்ம இழுக்கக்கூடிய ஒரு வசீகரிக்கக்கூடிய ஒரு நிறமாக இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? கடலுக்கிட்ட போறோம். ஆனா அதை என்ன சொல்றாருன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன வார்த்தையை சொல்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றார்? கடல் என்கின்ற ஒன்று நீல கலர்ல இருந்தாலும் கடல் என்பது ஒரு பிரம்மம். கடல்ங்கிறது ஒரு பெரிய வாஸ்ட் பிரம்மம். சரியா?
அது என்ன பண்ணுது, நாம போய் கரையில நிக்கிறோம். நம்ம போய் இந்த கடலை அப்படியே எடுத்துட முடியுமா? எடுக்க முடியாது. நமக்கு ஆசைதான். கடலினுடைய நிறத்தை பார்த்து நமக்கு ஒரே ஆசை, அதை அப்படியே அப்படியே எடுத்துக்கணும், அள்ளிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனா முடியல. நம்ம என்ன பண்றோம்? நம்மால முடிஞ்சது போய் கரையில தன்னுடைய காலை வச்சு அந்த கடலினுடைய ஸ்பரிசத்தை பார்க்கின்றோம். அப்ப கடல் கூட வருதா அப்படின்னு சொன்னா கடல் வரல. கடல்ல இருந்து வரக்கூடிய ஒரு சின்ன அலை நம்மை ஸ்பரித்து விட்டு செல்கிறது. அதை நம்ம டச் பண்ணிட்டு போகுது. அவ்வளவுதான். அந்த கடலுடைய ஒரு சின்ன அலையாக, ஒரு சின்ன அவதாரமாக கிருஷ்ணர் அங்க வராராம். சோ கடல் என்கின்ற பிரம்மம் என்டையர் நாராயணன்னு வச்சுட்டா, அதிலேருந்து ஒரு சின்ன அலை வந்து நம்ம காலை அப்படி தொட்டு வருடி அப்படி செல்லும் பொழுது நமக்குள்ளேயும் ஒரு ஈரம் என்கின்ற ஒரு ஆனந்தம் ஏற்படுது இல்லையா? அந்த ஆனந்தத்தை தருகின்றவனாக கிருஷ்ணன் இருக்கிறார். இன்னொரு சொன்னார், அப்போ கடல் வந்து கடலுடைய கலர் என்னவா இருக்கு? ப்ளூ கலரா இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? ப்ளூ கலர் தானே கடலுடைய நிறம். கையில தண்ணியை அள்ளி பாருங்க, என்ன கலர்ல தெரியுது நமக்கு? ப்ளூவா தானே இருக்கணும். ப்ளூ கலரா தானே தெரியுது அங்க. ஆனா அள்ளின பிறகு அந்த நீல கலர் இல்ல, என் கையே எனக்கு தெரியக்கூடிய ஸ்பட்டிக நிறத்தை போன்று வெள்ளை வெளியேன்னு இருக்கு. இப்போ கடலுடைய நிறமாக புளுவா இருந்தா, அதாவது நீளமாக இருந்தால், அந்த நீல நிறம் நான் கையில் எடுத்திருக்கக்கூடிய தண்ணீருக்குள்ளே வந்திருக்க வேண்டும். ஆனா வரல. அது என்ன ஆகுது? நான் எடுத்த உடனே அதை அப்படி மொண்டு கையில் எடுக்கும் பொழுது என் கை எனக்கு தெரிவது போல், என்னுடைய உள்ளங்கையே எனக்கு தெரிகிற மாதிரி அது என்ன ஆக தோணுது? வெள்ளை வெளியேறுன்னு அந்த ஸ்படிகம் போல சுத்த சத்துவ நிறமாக இருக்கிறது. அப்ப அதுல நான் பார்க்கும்போது என்ன தெரியுது? என் அங்கமே எனக்கு தெரிகிறது என்று சொன்னால், கண்ணன் என்கின்ற, கிருஷ்ணன் என்கின்ற நீல வர்ண மேக ஷாவலனை நான் அணுகி அணுகி அவனில் ஒரு பருக்கை எடுத்து, அவனில் ஒரு கைப்பிடி எடுத்து நான் அனுபவிப்பேன் என்று சொன்னால் என்னை நான் காண முடியும் என்பதுதான் இதில் தத்துவம். அப்ப நான் என்னையே அதுல பார்க்கலாம். காரணம் என்ன? என்னை ஆக்கிரிஷ்டு கொண்டு அவன் சென்று விடுகிறான். அப்பனா என்ன அர்த்தம்? என்னையும் இழுத்துறான் அவனுக்குள்ளேன்னு அர்த்தம். நானே என்னையே திரும்பி பார்க்கறேன்னா என்ன அர்த்தம்? நீயும் அவனும் ஒண்ணுங்கிறத காட்டிட்டு போயிடும். சோ கடல் என்கின்ற நிறம் கூட வெண்மையாக மாறி நம்மை இழுக்கின்ற ஒரு தத்துவத்தை கிருஷ்ணர் செய்கிறார். ஆகவே கிருஷ்ணன் என்பவன் வசப்படுத்துவனாக இருக்கிறான். வஷட்காரக அப்படின்னா யாரு? வசப்படுத்துதல், மற்றவர்களை, பிறரை ஆக்கிரசிக்கின்றவர்கள், அப்படியே நம்மளை இழுக்கின்றவர்கள் அப்படின்னு சொல்லும். அப்போ வஷட்காரோ அப்படிங்கிற வார்த்தை இங்க ரொம்ப சரியாக பொருந்தும். அப்போ விஸ்வம் விஷ்ணு வஷட்காரக அப்படின்னு வார்த்தையை சொல்றோம். இன்னொரு வார்த்தை என்ன சொல்றோம்? இன்னொரு அர்த்தம் நம்ம இந்த வஷட்காரத்துல சொல்றோம் அப்படின்னா, புருஷோத்தமன் அப்படிங்கிற ஒரு உத்தமனான ஒரு சமாச்சாரத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். புருஷர்களில் அவன் உத்தமன். ஏன் புருஷர்களில் உத்தமன்? புருஷம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றதை யார சொல்றோம்? He is supreme. He is called a supreme Godhead. அப்படி அவர் பெரிய பதவியில இருக்கக்கூடியவராக இருக்கார். புருஷ உத்தமனாக இருக்கிறார். சரியா? அப்படி இருக்கக்கூடியவர் நம்மை காணக்கூடிய ஒரு இயல்பை தரக்கூடியவராக இருக்கார். அதுக்குதான் என்ன சொல்றார் அப்படின்னா, he manifested as cosmos. இது வந்து சுவாமியினுடைய வார்த்தையை சொல்றார். சுவாமி says who is புருஷோத்தமா அப்படிங்கிறதுக்கு சுவாமியினுடைய ரீடிங் சொல்றேன். he manifested as cosmos. அவரே உலகமாக வெளியே வந்தவர். and its components எல்லாமே அவராக தெரியும். nothing without him. அவர் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது சொல்லிட்டு சுவாமி ஒரு வார்த்தை போடுறார். அப்போ how you can be different without his component. சோ நீ எப்படி அதுல இருந்து வித்தியாசப்பட முடியும்னு ஒரு கேள்வி கேட்டு நிறுத்திவிட்டார் சுவாமி. இப்ப புருஷோத்தமனுக்கு என்ன சொல்றார்? எல்லா இடத்துல அவரே வியாபியா இருக்கார். அப்படின்னா நீ எப்படி அதுல இருந்து வித்தியாசப்பட முடியும்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போனா புருஷோத்தமன் என்கின்ற ஒருவனை நீ பார்க்கின்றாய் என்று சொன்னால் எல்லாம் ஒன்று, நீ அவன் எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற ஒரு பரம்பொருள் தத்துவத்தை அவன் செய்கிறான். அப்ப அதுக்கு பேர் என்ன? வஷட்காரக. அப்போ எல்லாரையும் வசப்படுத்தி ஒன்றென ஆக்கி விடுகிறான். எல்லாரையும் ஒண்ணுன்னு மாற்றி விடுறோம். எல்லாருமே ஒண்ணுதான், யாரும் ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது.
நீயும் அவன் அவன் யாரும் வித்தியாசமே இதுல கிடையாது, எல்லாருமே ஒரே பரம்பொருளாக இருப்பதாக அவன் செய்வான். இது புருஷோத்தமனுக்குரிய ஒரு இலக்கணம் அப்படின்னு சுவாமி சொல்றார். ஸோ இது ரொம்ப சால பொருந்தக்கூடிய ஒரு உருப்படியா ஒரு நல்ல பதமாக நான் அதை பார்க்கிறேன். ரொம்ப ரொம்ப கிளியரா அது ரொம்ப ரொம்ப ஆப்டா பொருந்தக்கூடிய இடமா இருக்கு. ஸோ புருஷோத்தமன் அப்படிங்கிறதுக்கு வசப்படுத்துதல் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது புரியுது. ஏன்னா அவன் இல்லாத ஒரு இடம் இல்லை, அவன் இல்லாத ஒரு இடமாக நம்ம எதையுமே பார்க்க முடியாது. அப்படி இல்லாத ஒரு இடத்துக்குள்ள நாமளும் இல்லை. அவனுடைய துகள்கள் அல்லது அவனுடைய ஒரு அருள் நமக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்றார். ஸோ 3 பதங்களை நம்ம பார்த்திருக்கோம். விஸ்வம், விஷ்ணு, வஷத்காரோ. ஸோ 3 பதங்களுக்கு நம்ம இப்ப அர்த்தம் பார்த்திருக்கோம். விஸ்வம்னா என்னன்னு சொன்னேன், விஷ்ணுனா என்னன்னு சொன்னேன், வஷத்காரக அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் சொன்னேன். சரியா? இது எல்லாமே நமக்கு என்ன காட்டுது அப்படின்னு சொன்னா, அந்த நாராயணனுடைய குணநலங்களை பற்றி நமக்கு தெரிய வரும். நாராயணன் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு சொன்னா, இதுல 1வது திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள்ல ஆழ்வாரனுடைய திருவாய்மொழி, இப்ப நம்ம எப்படி தேவாரம் திருவாசகம் சொல்றோமோ அது போல 4000 திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழிகள் இதெல்லாம் ஆழ்வார்கள் செய்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆழ்வார்கள் எடுத்து கொடுத்தது. அதுல நம்மாழ்வார் ஒரு பாட்டு எழுதுறார். முதல் பாட்டுல நாராயணனுடைய குணத்தத்துவத்தை பத்தி பேசுறார். என்ன சொல்றார் அப்படின்னா, அருமையான பாட்டு. உயர்வர உயர் நலம் உடையவன் எவன் அவன். உயர்வர உயர் நலம் உடையவன் எவன் அவன். மயர்வரு மதி நலம் அருளினான் எவன் அவன். அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன். துயரரு சுடரடி தொழுது எழு என் மனமே. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, எவன் ஒருவன் உயரத்தினுடைய உச்சத்திலே இருக்கக்கூடியவனாக இருக்கிறான், உயர்விலே உயர்வோட உயர்வரு உயர் நலம், உலகத்திலேயே உயர்வுக்கு உயர்வு, உயர்வுக்கினுடைய உச்சத்தை எவன் கண்டிருக்கிறானோ, அதை தன்னுடைய பர்மனன்ட் பிளேஸ்னு சொல்லக்கூடிய உடையவனாக இருக்கிறானோ அவன் மயர் வரு மதி நலம் அருளினான் எவன் அவன். எவனுக்கும், அதாவது கொஞ்சம் கூட இந்த சோர்வான மதி மயக்கம் இல்லாத நல்ல மதியை நல்ல புத்தியை தரக்கூடியவன் எவனோ. அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன். அயர்வு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சோர்வுன்னு தமிழ்ல. இங்க சோர்வுனா என்ன அர்த்தம்? சோர்வுனா என்ன வரும்? யாருக்கு ஒருத்தனுக்கு சோம்பேறிக்கும் சோர்வா இருந்ததுன்னா தூக்கம் தான் வரும். தூக்கம் என்பது எதை குறிக்கிறது? தூக்கம் என்று சொல்வது மரணத்துக்கு சமானமான ஒன்று. தூக்கம் அப்படின்னு நம்ம சொன்னா என்ன அர்த்தம்? தூக்கம் என்பது ஒன்று பிரளயம் அல்லது தூக்கம்னா மரணம். அப்போ சோர்வு அப்படின்னு நீங்க என்ன சொன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? சோர்வுன்னு சொன்னா சோர்வு இல்லாத, அயர்வு அரு. அப்ப சோர்வு இல்லாத தேவர்கள். சோர்வு இல்லாத தேவர்கள்னா யாரு? மரணம் இல்லாத தேவர்கள். தேவர்கள்னாலே என்ன அர்த்தம்? இம்மார்டல். ஏன்னா அமிர்தத்தை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு மரணம் என்பது கிடையாது. அப்போ அயர் வரும் அமரர்கள், அப்படி இருக்கக்கூடிய அமரர்கள், சோர்வு இல்லாத அல்லது தூக்கம் இல்லாத அல்லது மரணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாத தேவர்கள், அவர்களின் அதிபதி, அவர்களுடைய அதிபதி அவர்தான் நாராயணன். அவரை நம்ம என்ன செய்யணும்? துயரற சுடரடி தொழுது எழு என் மனமே. அவரை போய் நம்ம வணங்கி எழ வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்ப இதுல என்ன ஒரு பாயிண்ட்? அவர் திருவாய்மொழியில அவர் சொல்லக்கூடிய வார்த்தை உயர்வர உயர் நலம். இந்த உலகத்தினுடைய உயர்வான ஒன்றுக்குள்ளே அவர் இருக்கிறார். உயர்வான ஒன்று அப்படின்னா நம்ம என்னத்தை சொல்றோம்? அவர்தான் பிரம்மம். இந்த பிரம்மத்தினுடைய சமாச்சாரத்துக்குள்ள அவர் இருக்கார். அவர்தான் பிரம்மமாக கருதப்படுகிறவர் அப்படிங்கிறதுதான் இங்க அவர் நமக்கு நம்மாழ்வார் கொடுத்திருக்கக்கூடிய திருவாய்மொழியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். சரியா? சோ அப்படி இந்த 3 பெயர்களுமே நம்ம பார்த்தோம்னா என்ன தெரியுது அப்படின்னா, அவருடைய பிரம்மஸ்வரூபத்தை பத்தி தான் பேசியிருக்கு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன்,
ஏன்னா எடுத்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, வியாசர் பிரம்மஸ்வரூபத்தை பத்தி பேசுறாரு. இது என்னன்னா, பாகவதத்திலும் பிரம்மத்தினுடைய தத்துவத்தை பத்தி பேசக்கூடிய இடங்கள் வருது. பகவத்கீதையிலும் பிரம்மத்தினுடைய தத்துவத்தை பற்றி பேசக்கூடிய யோகங்கள் இருக்கு. அக்ஷர பிரம்ம யோகம் அப்படின்னு ஒரு சாப்டர் வச்சிருக்காங்க. புருஷோத்தம யோகம் அப்படின்னு ஒரு சாப்டர் வச்சிருக்காரு. வியாசாச்சாரியனுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்கனைசேஷன், சாப்டர் ஆர்கனைசேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் உண்டு. அவர் எப்பவுமே உயர்ந்த ஒரு சமாச்சாரத்திலிருந்தா ஆரம்பிச்சு அவர் ஒவ்வொரு பொருளாக அவர் சொல்லிக்கிட்டே வருவார். அது போலத்தான் இங்கேயும் அவர் எடுத்த உடனே விஸ்வம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி, அதற்குள் இரண்டாவதாக விஷ்ணு அப்படிங்கிறத சொல்லி, மூன்றாவதாக அவர் சொல்லியிருக்கக்கூடியது வஷட்காரோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்க. ஸோ இந்த மூன்று விஷயங்களுக்கும் என்ன நமக்கு அர்த்தம் புரியுது அப்படின்னு சொன்னா, அவர் எல்லாமா இருக்கக்கூடியவர், எல்லாற்றிலும் நிறைந்திருக்கக்கூடியவர், எல்லாவற்றையும் வசப்படுத்தக்கூடியவர். பாத்தீங்களா, இப்ப எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா எல்லாம் எல்லாம் எல்லாம்ங்கிற வார்த்தை தான் வரும். ஸோ எவ்ரிதிங் ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பொட்டன்ட் அப்படிங்கிற வார்த்தை எல்லா கேரக்டர்ஸும் இதுக்குள்ளதான் அடக்கும். சரியா? இதைத்தான் நம்ம இந்த நாமாவளியினுடைய நாமங்களுக்குள்ள அவர் வச்சிருக்கார். அடுத்ததாக 4வது நாமமாக பேசக்கூடிய அருமையான ஒரு வார்த்தை, அருமையான ஒரு நாமம். அதுக்கு பேரு பூத பவ்ய பவத் பிரபு. அப்படின்னா என்ன? பூத பவ்ய பவத், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். இத மூணுத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு பிரபுன்னு. கடந்தது, வரவிருப்பது, நிகழ்வது, இவற்றுக்கு பிரபு. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சரும் பார்க்கக்கூடிய பிரபு அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலம் என்பதே அவர் தான். பேசிக்கா சொல்ல போனா காலாதீதாய அப்படின்னு நம்ம வார்த்தையை சொல்றோம் அடிக்கடி. நம்ம சுவாமிக்கு ஒரு பஜன்ஸ் குணம் பாடுறோம். காலாதீதாய, கால அதீதாய, காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவனாக, காலத்திற்கு முற்பட்டவனாக, அல்லது காலமும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாமலாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். என்ன அர்த்தம்? he who makes, he who creates, or he who brings the past, present, future. so past, present, future அவர் தான் டிக்டேட் பண்றார் நமக்கு அப்படிங்கிறது தெரியும். சோ நேற்று, இன்னைக்கு, நாளைக்கு அப்படிங்கிற சமாச்சாரம் எல்லாம் அவருக்கு கிடையாது. ஆனால் அவர் நமக்கு தரார். ஏன்னா இந்த மூன்றுத்தையும் கடந்து நிற்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறார். ஸோ காலம் என்பது அவருக்குள்ள கிடையாது. ஸோ தேர் இஸ் நோ டைம் எலிமெண்ட் தட் யூ கேன் ஃபிட். ரொம்ப ஒரு டயத்துக்குள்ள நீங்க நில்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவரை சொல்ல முடியாது. காரணம் என்ன? ஓரளவுக்கு மேல போக 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 நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா, மூன்றுமே ஒன்றாகத்தான் தோணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், இது நான் பல கிளாஸ்ல பேசியிருக்கலாம், தெரியல. இந்த உதாரணத்தை ஒரு பேச்சாளர் தான் சொன்னார். இஃப் மை மெமரி கோஸ் ரைட், அவர் சுகீசிவம் தான் சொன்னார் நினைக்கிறேன். என்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுப்பார் அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் தன்னுடைய வீட்டு வாசல்ல நிக்கிறான். இன்னொருத்தர் என்ன பண்றாரு, வீட்டுல இருக்கக்கூடிய நல்ல உயரமான ஒரு இடத்துக்கு போய் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சரியா? நல்ல உயரமான நான் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. நம்ம ஒரு வீடு இருக்கு, இப்ப தனிப்பட்ட வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப வீட்டினுடைய வாசல்ல அந்த கேட்ல, அல்லது நம்ம ஊர், நான் சொல்றேன் நம்ம ஊர் வீட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டு வாசல்ல ஒருத்தர் நிக்கிறார். இன்னொருத்தர் வீட்டில் இருக்கிறதுலே உயரமான, அதாவது மாடி இருக்கு, அதாவது யூ ஹேவ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு வச்சுப்போமே, அதுக்கு மேல ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு, அதுக்கு இல்லை மேல நிக்கிறாருன்னு வச்சுப்போம். இட்ஸ் ரிஸ்கி திங், பட் ஜஸ்ட் இமேஜின். ஓகே, இப்போ அவர் என்ன பண்றார், அங்க நின்றுட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் கேட்குது. இப்ப கேட்ல நிக்கிறவருக்கு ஒரு சத்தம் கேட்குது காதுல, பால்கனி அந்த மாதிரி வச்சுக்கணும். சோ ஒரு கேட்ல நிக்கிறவருக்கு ஒரு சத்தம் கேட்குது. என்ன கேட்குது அப்படின்னு சொன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊரா அப்படி இப்படி இருந்தா, நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, தயிர் விற்பாங்க, உப்பு விற்பாங்க, இதெல்லாம் இருக்கு, ரொம்ப ஃபேமஸ். இல்ல விறகு விற்பாங்க, இதெல்லாம் விற்கக்கூடிய பொருள்கள், விற்கக்கூடியது. அல்லது காய்கறி விற்கிறதுன்னு வச்சுப்போம், காய்கறி வண்டின்னே வச்சுப்போம். காய்கறி வண்டியினுடைய சத்தம் வாசல்ல இருக்கிறவனுக்கு கேட்குது, ஆனா அவன் ஆளை பார்க்கல. பிகாஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இமேஜின் தட் இஸ் a very lengthy road. சரியா? நான் என்ன பண்றேன், நான் வாசல்ல நிக்கிறேன்னு வச்சுப்போம். என்னுடைய பொண்ணு மாடியில அங்க மேல நிக்கிறான்னு வச்சுப்போம்.
So எனக்கு என்னுடைய ஸ்ட்ரெச்ல what I can see until for 4 house or something. That is my width by which my eye can travel. நான் ஒரு 4 வீடு 5 வீடு வரைக்கும் தூரத்துக்கு பார்க்கலாம். இந்த சைடு பார்க்கலாம், அந்த சைடு பார்க்கலாம். எனக்கு சத்தம் கேட்குது, காய்கறி வண்டியினுடைய சத்தம் கேட்குது. அவர் காய்கறின்னு சத்தம் போடுறது காதுல கேட்குது. நான் என் பொண்ணை திருப்பி கேட்கிறேன், என்னம்மா காய்கறி வருதான்? அவ சொல்றா காய்கறி வண்டி வந்துருச்சு. நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யூ see, you have to understand this example. Very very important. That's why you understand how it is. அவ சொல்றா காய்கறி வண்டி வந்துருச்சு. காரணம் என்ன? அது ஸ்ட்ரீட்டுக்குள்ள என்டர் ஆயாச்சு. ஆனா எனக்கு அது ஒண்ணு என்டர் ஆகல. I don't see that. என்னுடைய விசிபிலிட்டிக்கு வருகின்ற பொழுது நான் என்ன சொல்றேன்? காய்கறி. அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன்? என்னுடைய விசிபிலிட்டி இல்ல. என்னுடைய விசிபிலிட்டியில் இல்லாத போது நான் என்ன சொல்றேன்? காய்கறி இன்னும் வரவில்லை, வந்து கொண்டு இருக்கிறது வச்சுக்கலாமா? இட் இஸ் ஆன் த வே, இட் இஸ் கம்மிங், ரைட்? அப்ப நான் என்ன அர்த்தம்? வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா இட்ஸ் லைக் a ஃபியூச்சர்ங்கிற மாதிரி. ஏதோ வந்துகிட்டே இருக்கு, ஸ்டில் இட்ஸ் டிராவலிங். நான் எப்ப பார்க்க போறேன்? when I see towards my eyes vicinity, எனக்கு வருகின்ற பொழுது என்னுடைய 4 வீடு பக்கத்துல இருந்து வரும்போது காய்கறி வண்டி வந்துருச்சு. Now I see that. So still my daughter who is on the top, she will say காய்கறி வண்டி இருக்கு. Then if it crosses those my eyesight, என்னுடைய ஐசைட்ல இருந்து தாண்டி அது தூரத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுப்போமே, அப்ப நான் என்ன நினைக்கிறேன்? அது போயாச்சுன்றேன். So it has crossed, it has gone. But still, because the street is big, she is still seeing it. She can say காய்கறி வண்டி இருக்கு. So what does it mean? நான் இப்ப சொல்லக்கூடிய டெமான்ஸ்ட்ரேஷன்ல என்ன புரியுது அப்படின்னா, when you reach at the highest plane, இந்த வாட்டர் டேங்க் மேல இருந்து நின்று பார்க்கும் பொழுது இந்த ஸ்மால் ஈவெண்ட்டுக்கு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் என்கின்ற ஒரு டென்ஸும் இல்லாமல் நீ மேலிருந்து பார்க்கக்கூடிய விஷன்ல ஒன்னாவே தெரியுது. ஆனா நான் கீழே நிக்கின்ற பொழுது நான் பார்க்கும் போது எனக்கு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இந்த ஒரு நிகழ்ச்சியில தெரியுது. அப்ப என்ன அர்த்தம்? மனிதர்கள், ஹியூமன் பீயிங்ஸ், அவர் திங்கிங் இஸ் so that we are on the ground level. God's thinking is on the higher level. So for him everything is same. புரியுதா? அது எப்படி காலங்கள் எல்லாம் ஒன்னாவே தெரியுது அப்படின்னா இதுதான் காரணம். என்ன? அவன் அந்த நிலையில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நடப்பது, நடக்க போவது, நடந்து கொண்டிருப்பது எல்லாம் ஒன்று, பிரசன்ட் டென்ஸ் தான். நமக்கு தான் அது நேத்து நடந்தது, நாளைக்கு நடக்க போகுது, இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு. எல்லாமே நமக்குத்தான் ஒரு டென்ஸ்ங்கிற ஒரு சமாச்சாரத்துக்குள்ள நம்ம போய் மாட்டிட்டு இருக்கோம். ஸோ always for God there is no tense. It is always present tense for him. எல்லாமே present தான், எல்லாமே present. So there is no other differences in him. Okay, so this is very important. That's why in God we say bhuda bhavya bhavat prabhu. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான். காலம் என்பதே அவருக்கு கிடையாது. ஏன்னா எல்லாமே present. say for example, அழகா சொல்லுவார் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி. இன்னைக்கு நீ பாக்குற, when you see me you say Sai Ram, or you say good morning Ravi or good evening Ravi, right? இப்ப நாளைக்கு காலையில திரும்பி என்ன பார்க்கும்போது என்னன்னு சொல்ல போறீங்க? குட் மார்னிங் ரவின்னு தானே சொல்லுவீங்க. குட் மார்னிங் டுமாரோ ரவின்னு சொல்ல மாட்டீங்களே. there is no way that you are going to say good morning tomorrow, because for today that is tomorrow. When it comes tomorrow, when you are waking up tomorrow, it belongs that day. There is no tomorrow there. The tomorrowங்கிற எலிமெண்டே முடிஞ்சு போச்சே. So there is no tomorrow anytime. That's why Swami Dayananda Saraswati says tomorrow and yesterday is all in our mind. It's all in our imagination. There is nothing like that as tomorrow or yesterday. It's all the present. Always the present. Always the present. So we always have to live in the present. அதத்தான் உபனிஷத்துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய வேத வாக்கியங்கள் சொல்லுது. Man is always swinging between, his thoughts are swinging between, always constantly swinging between past and the future. He is not, anytime he is not in the presence. பிரசன்ஸ்ல இருக்கிறதே இல்லாத ஒண்ணு பழைய ஞாபகம், இல்ல நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு ஞாபகம். இந்த நிமிஷம் நீ என்ன பண்றேங்கிற ஒரு எண்ணங்கிறது
அவனுடைய உள்ளத்திலே வருவதே இல்லை, இது உதிப்பதும் இல்லை. அப்ப என்ன ஆகுது? He slips. He is always entangled. He is always twisted between these two, past and the future. So யார் ஒருவருக்கு அது எதுவுமே கிடையாதுன்னு சொன்னா, கடவுள் என்கின்ற பரம்பொருளுக்கு, பிரம்மத்துக்கு, பூத பவ்ய பவத் பிரபு, அவருக்கு இந்த டிஃபரன்ஸே கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒன்றாகத்தான் அவருக்கு இருக்கு. ஏன்னா he is always in the presence. He is always in the presence. அதத்தான் இங்கேயும் இந்த கருத்தை இங்க சொல்லப்படுது. காரணம், he is always in the presence. So பூத பவ்ய பவத் பிரபு. So there is no time difference for him. So he is always the controller. Or if you think is a time is there, he is the controller. So he dictates the time. So there is no time bound for him. அவனுக்கு கால தேச பிரமாணங்கள் கிடையாது. அவரை கொண்டு போய் கால தேசத்துக்குள்ள கட்டாயப்படுத்த முடியாது. அவர் அதுக்குள்ள வரக்கூடியவரும் கிடையாது. அதனால் அதை கடந்து நிற்பவராக அவர் இருக்கிறார். இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அதனால்தான் அவருக்கு என்ன சொல்றோம்? சத்தா அப்படின்னு சொல்றோம். என்னன்னா சத்வாசம் பண்ணக்கூடியவராக அவர் எப்பவுமே இருக்கார் அப்படின்னு. அடுத்து பூத கிருத். சோ என்ன சொல்றார் அப்படின்னா, பூத கிருத் அப்படின்னா, பூதக பூதம் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும். பூத அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல படைப்பு, பஞ்சபூதங்களை சொல்ற. கிருத் அப்படின்னு சொன்னா உருவாக்கியது, அது மட்டுமல்லாமல் அதை அழிப்பதும். So that who creates the bhutas and he himself destroys and he himself completely merges within himself. எதை கிரியேட் பண்ணியிருக்காரோ அதை அவரே என்ன பண்றார்? அதை தன்னுள்ள சேர்த்து கொள்கிறார். சோ இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? பூத கிருத் அப்படின்னு சொல்லுவோம். சோ பிரம்மம் என்கின்ற ஒன்று, அதுல இருந்துதான் எல்லாமே உருவாய் வெளியில வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? திரும்பவும் மீண்டும் பிரளயம்னு வரும்பொழுது எல்லாம் அதனுள் போய் ஐக்கியமாயிடுது. So பூத கிருத் அப்படின்னு சொன்னா where it has emanated or from where the origin has started, everything goes back to the same place. எங்கிருந்து வந்ததோ தோன்றிய அனைத்தும் அதுக்குள்ளே செல்லும். சிலர் ஒரு கேள்வி கேட்பாங்க, சில பொருள்கள் எப்படி அதுக்குள்ளே போகும்? பால்ல இருந்து தயிர் வந்தாச்சு, அது எப்படி திரும்பி தயிர் வந்து பால் ஆகுமா? ஆகாது. பஞ்சபூதங்களில் ஒன்றாகத்தான் மாறும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நான் சொல்றது பஞ்சபூதம். பஞ்சபூதங்கள் ஒன்றோடு ஒன்று லயமாகும். சரியா? லயமாகி எல்லாம் ஆகாச தத்துவத்துக்குள்ள போய் ஆகாச தத்துவமும் ஒரு சின்ன லேயரா போய் முடிஞ்சிருங்க. We don't know with that whether those theories of black holes are there or not. In scientifica சொல்றாங்க, mathematically போட்டிருக்காங்க. There should be some reference in Vedas also. So there are certain understanding in that. So universe will, what happen, the expanding universe, என்ன சொல்றோம், பெருசா விரிஞ்சிருக்கக்கூடிய இந்த உலகம் பிரபஞ்சம் தனக்குள்ளே லயமாய் 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 சுருக்கி 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 எங்க போய் முடியுது? அவரிடத்திலே போய் லயமாய் விடுகிறது அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்றேன். மார்க்கண்டேய ரிஷி, அவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மார்க்கண்டேய ரிஷியை பத்தி ரொம்ப சந்தோஷமா நம்ம எல்லாரும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? மிருகண்டு அப்படிங்கிறவருக்கு பிள்ளையாக பிறந்த மார்க்கண்டேயர். இந்த மார்க்கண்டேயனுடைய புராணங்கள்லாம் நமக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் அவருக்கு கிடைச்சுதான். அமிர்தகடேஸ்வரர் என்ன அபிராமி அந்தாதி பாடக்கூடிய அந்த பாடல் பெற்ற ஸ்தலத்துல தான் அவருக்கு வந்து அந்த சிவன் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து யமபயத்தில் நீக்கி அவர் சிரஞ்சீவியா இருக்கார். ஸோ அவருக்கு பல விஷயங்கள், பல திருக்கடை, பல அருள் கிடைத்த ஒரு மாபெரும் முனிவர், ஒரு ரிஷி, மகரிஷி. அதனால அவருக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவருக்கு விசித்திரமா ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, இந்த பிரளயம் எப்படி ஏற்படுது, இந்த உலகத்துல டிஸ்ட்ரக்ஷன்னா எப்படி நடக்குது, அதை நான் பார்க்கணும். இவருக்கு ஆசை எங்க? பிரளயத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை.
ஏன்னா அவருக்கு எல்லாமே கிடைச்சுடுத்தோம். He is in சிரஞ்சீவித்தனம், அவருக்கு எல்லாமே whatever he wants he has been granted with everything. அதனால இவர் என்ன பண்றார், நேர நரநாராயண பர்வதம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய நரநாராயண கஷேத்திரத்துல அவர் உட்கார்ந்து தவம் பண்றார். தவம் பண்ணி அந்த நாராயணனை கூப்பிடுறார். இந்த நாராயணமூர்த்தி தனக்கு வந்து இந்த ஏன்னா பிரளயத்தை எப்படி அப்படிங்கிறத காட்டட்டும் அப்படிங்கிறது காட்டணும்னே நாராயணமூர்த்தி வரார். வந்துட்டு கேட்கிறார், என்னப்பா உனக்கு என்ன விசேஷம், என்ன வேணும்? சொல்றார், எனக்கு உங்களுடைய அருள்னால எனக்கு எல்லாமே கிடைச்சுடுத்தோ, எனக்கு பிரளயம் எப்படி ஏற்படுதுன்னு பார்க்கணும்னு ஆசை அப்படின்னு நாராயணமூர்த்தி சிரிச்சுக்கிட்டே, சரி பிரளயம் தானே பார்க்கணும் நீ, சரி கண்ணை மூடுங்கிற. கண்ணை மூடின உடனே பார்த்தா தான் உட்கார்ந்திருக்கக்கூடிய பர்வதத்துக்கெல்லாம் தண்ணி, அப்படியே தண்ணி பிரவாகமா, ஜலப்பிரவாகம்னு சொல்றோம் இல்லையா, அப்படி நீர்நிலை ஏறி அப்படியே எல்லா இடத்துலயும் அப்படியே தண்ணி பிரவாகமா ஓடுது. ஒரு மலை இன்னொரு மலையோட முட்டி மோதி ஒவ்வொன்றும் சுக்குநூறு ஆகி அப்படியே பொடி பொடி ஆகி தண்ணி எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு, உலகம் ஃபுல்லும். இவர் அப்படியே ஒரு இடத்துல எதையோ ஒண்ணு புடிச்சுக்கிட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ தன்னுடைய கண்ணுக்கு எதிரில் ஏதோ ஒரு பொருள் அப்படி மிதந்து வர்றதை பார்க்கிறார். தன் கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொருள் மிதந்து வருவதை பார்க்கிறார். இப்படி பார்க்கிறார். பார்த்தா ரொம்ப பக்கத்துல 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 வந்தா அது ஒரு ஆளிலை. ஆளிலை, அந்த ஆளிலை மேலே ஒரு சின்ன குழந்தை. இந்த குழந்தை என்ன பண்ணுது, தன்னுடைய கட்டவரலை தூக்கி தன் வாய்க்குள்ளேயே வச்சிருக்கு. இது இந்த போஸ் நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுக்கு பேர் வடபத்திர சாயின்னு பேர். அவருக்கு பேர் என்ன, வடபத்திர சாயி ஆளிலை. அந்த இலையின் மேலே ஒரு சின்ன குழந்தை. இந்த குழந்தைய பார்த்தோன்னா மார்க்கண்டேய மகரிஷிக்கு, ஐயோ யாரப்பா குழந்தை, நீ என்ன குழந்தை இங்க வந்திருக்க, என்ன சமாச்சாரம், என்னப்பா இது, ஏதோ யாரு அப்பா அம்மா ஒன்றும் புரியல, இது ஒரு குழந்தை, எதுவும் சின்ன குழந்தையா இருக்கா, அதுவும் தன்னுடைய வாய் கட்டவரல வாயில வச்சுண்டு இது இருக்கே, என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி புலம்பின் இருக்கும்போது அந்த குழந்தை அப்படின்னு உரியுதான். வாயிலேருந்து கட்டவரல் எடுத்துட்டு அப்படின்னு உறிஞ்சா மார்க்கண்டேய மகரிஷி வயிற்றுக்குள்ள போறார். அந்த குழந்தைக்குள்ள வயிற்றுக்குள்ளே சென்றால் இவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இன்டெஸ்டைன் தெரிஞ்சிருக்கணும், ஸ்டமக் தெரிஞ்சிருக்கணும், எங்க இந்த 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 டியூப்ஸ் எல்லாம் எங்க இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆனா இவருக்கு போய் இறங்கின உடனே என்டையர் யூனிவர்ஸ் தெரியுதான், நரநாராயண பர்வதம் தெரியுதான். அதாவது பிரளயத்துக்கு முன்னாடி நரநாராயண பர்வதம் தெரியுதான். இவர் உட்கார்ந்து எங்கே தபம் செய்து கொண்டிருந்தாரோ அந்த இடம் தெரிகிறதா. He is also seeing himself there as Markandeya Maharishi sitting and doing tapas. பார்த்த உடனே இவர் புரிஞ்சுனுட்டார், என்ன இந்த குழந்தை சாதாரணமா இல்ல, இதுதான் பிரளய காலத்திலே எல்லா சகல பஞ்சபூதங்களையும் சகல பிரபஞ்சத்தையும் தன்னுள் உறிந்து கொண்டு அதனுடைய வயிற்றிலே வைத்திருக்கக்கூடிய குழந்தை இது சாட்சாத் நாராயணன்னு புரிஞ்சுட்டார். அப்புறமா கண்ணை திறந்து பார்க்கிறார். he has got out of all such thing as a dream. He understood what is பிரளயம். இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல வர்றேன், எல்லாம் அவனுள் லயமாகக்கூடியதாக இருக்கிறது. அப்ப என்ன, கிரியேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹிம், கிரியேஷன் ஃபினிஷஸ் வித் ஹிம். பூத கிருத் தோன்றுவது அவனிடத்திலிருந்து, முடிவதும் லயமாகவதும் அவனுடைய வயிற்றுக்குள்ளே. பூத கிருத் வெளியில வர்றது திரும்பி அவனுக்குள்ளேயே போய் லயமாகி விடுகிறது. இதுக்கு பேர் என்னது, பூத கிருத். அடுத்தது இது 5வது நாமம் பூத கிருத் அப்படிங்கிற. அடுத்த 5வது நாமம் 6வது நாமம் பூத பிருத். பூத பிருத் அப்படின்னு சொன்னா அத்தனையும் தாங்கிக் கொண்டிருப்பவராக இருக்கிறார். தோன்றியது அனைத்தையும் தாங்குபவராக. He is who he is sustaining everything. எதை நம்ம அவர் கிரியேட் பண்ணோரோ அத்தனையும் அவர் தான் சஸ்டெயின் பண்றார். He who sustains everything.
சரியா? அப்படி சஸ்டெயின்மெண்ட் அப்படின்னு சொன்னா நம்ம யார பத்தி யோசிக்கலாம்? நல்லா யோசிச்சு பாருங்க. அவதாரத்துல வராகமூர்த்தியை சொல்லலாமா? பூமியை எப்படி தூக்கி தாங்கி பிடிச்சாருன்னு சொல்றோமா? வராகமூர்த்தியை சொல்றோமா? கரெக்ட், வராகமூர்த்தி. அடுத்தது ஆதிசேஷன் தாங்குகிறான்னு சொல்றோம். அடுத்தது கூர்மாவதாரம் தாங்கினாரா இல்லையா மேருமலையை? அப்ப தாங்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பூத பிருத். இது புராணங்கள் சொல்லக்கூடியது. வராக புராணத்துல வருது. கூர்மாவதாரத்திலே அவர் செய்திருக்கிறார். அது மோகினி அவதாரமாக இருக்கும் போதும் அவர் தான் வந்திருக்கார். அந்த சமுத்திர மந்தன்னு சொல்லக்கூடிய இடமாக அந்த பார்க்கடலை கடைகின்ற பொழுது அவர் அங்கதான் வந்து அந்த இடத்துல அவர் என்னவா இருக்கார்? கூர்மாவதாரத்தோடு இருந்து அந்த மேருமலையை அதுக்கு ஒரு ஆக்ஸ் கொடுக்குற மாதிரி அவர் நட்ட நடுவில் நின்று அதனுடைய முதுகுலை தாங்கி நிறுத்தார். ஸோ அதுக்கு பேர் பூத பிருத். ஸோ பூத கிருத், பூத பிருத். தோற்றத்தை கொடுத்து லயம் செய்கின்ற, சிதைக்கின்ற, அழிக்கின்றதையும் செய்கின்றான். தோன்றிய அனைத்தையுமே தாங்குபவனாக. He who sustains, he who holds the existence. He creates the existence, he destroys the existence, he also holds the existence. அதுக்கு பேரு பூத பிருத். இது ஆறாவது நாமம். அடுத்தது பாவக. பாவ அப்படின்னு சொன்னா எல்லாவற்றின் இருக்கையாக. For all he is the resting place. இருக்கும் பொருளாகவும் இருப்பவர். He is the person who is he is in the manifested form also. எல்லாவற்றின் இருக்கையாகவும். சரியா? So how do we know him? நம்ம எப்படி அவரை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவரை நம்ம பார்க்கறது எல்லாமே பிரபஞ்சத்தின் மூலமாகத்தான். ஆனால் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருளோடு அவர் இருப்பதில்லை. அவர் தனித்து தான் இருக்கார். இப்படி பிரபஞ்சத்தை உருவாக்கி எல்லாத்திலையும் தானே இருந்தும் அதிலிருந்து விலகி இருப்பவராகவும் அவர் இருக்கிறார். அதுதான் அவருடைய குணம். இது நிறைய நிறைய இடங்கள்ல நான் இது சொல்லியிருப்பேன். நான் உலகம் யாவையும் தாமுள வாக்களுங்கிற வார்த்தையே கம்பராமாயணத்துடைய முதல் பாட்டே இதுக்கு சான்று. உலகம் யாவையும் தாமுள வாக்களும் நிலைபொருட்களும் நீக்கலும் நீங்கிடா அழகிலா விளையாட்டுடையான். இப்ப நீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இருந்து வெளியில பட்டும் அதுக்குள்ளே இல்லாமல் கிரியேட் பண்ணியும் அதுல இருந்து வெளியில வந்து அப்படி இருக்கக்கூடியவராகவும் அவர் இருக்கார். சரியா? பூத கிருத், பூத பிருத், பாவ. பாவ. சோ அப்படி இருக்கக்கூடியவராகவும் அப்பேற்பட்ட ஒரு விசேஷ தன்மையோடவும் அவருடைய தோற்றம் இருக்கு. ஸோ அதனால he is also involved, he is also coming out, he creates, but he also independent. அவர் அதோடையும் சேர்ந்து இல்லாம தனியாகவும் இருக்கார். அது அவருடைய ஒரு பெரிய விஷயம். That is how he always shows. ஸோ அவர் அதுல இருந்து தனித்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய தன்மையை அவர் வச்சிருக்கார். அடுத்த வார்த்தை எட்டாவது நாமம். அதற்கு பேர் பூதாத்மா. பூதாத்மா. இது என்ன பூதாத்மா அப்படின்னு பார்ப்போம். எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருப்பவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாற்றிலையுமே அவர் ஆத்மா உள்ளுக்குள்ளே இருக்கார். எல்லாத்திலையும் உள்ளுக்குள்ளே அவருடைய ஒரு இருப்பு இருக்கு. ஸோ he is always present everywhere and he is also present in everything அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதற்கு பேர் அந்தர்யாமின்னு சொல்றோம். இதை கொஞ்சம் நம்ம விவரமா தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து என்னன்னா, இது there is some philosophy which is involved in it to understand this concept. இதுல வந்து என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது ஒரு சின்ன விசேஷம் இருக்கு. அதுக்கு ஒரு சில சமாச்சாரங்களை பேசுறான். இதுல வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா, நிறைய நிறைய இடங்கள்ல இதை பத்திய ஒரு ஒரு என்ன சொல்றது, they have referred this about different philosophies. இது எல்லாமே தர்ஷனங்கள்ல வரக்கூடிய ஒரு philosophies. நியாயத்துல ஒரு
தர்ஷனம் கொடுத்துருக்காங்க, நியாயம், வைசேஷிகம், வேதாந்தம், யோகம், சரியா, மீமாம்சை, எல்லாத்துலயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாமே தனித்தனியாக இந்த கிரியேஷனை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு ரெஃபர் ஹியர் ஆஸ், ஸோ வி ஆர் கோயிங் டு லுக் அட் தி ஸ்ரீ பாகவத புராணம் விச் டாக்ஸ் அபவுட் திஸ். இதுல சிருஷ்டி அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கபிலாச்சாரியார் சொல்வதை போல வேதவியாசர் சொல்றார். அதனுடைய முறையை பத்தி சொல்றோம். ஸோ ஆரம்பத்துல எவ்ரிதிங் பிஃபோர் த யூனிவர்ஸ், சரியா, இந்த யூனிவர்ஸ் வாஸ் நாட் நியூன்னு சொல்றோம். அதாவது இந்த யூனிவர்ஸ் புதுசா ஒண்ணும் இல்லை. இந்த பிரபஞ்சம் என்பது நான் சொல்ல போறது கொஞ்சம் அப்டிராக்டான கான்செப்ட் தான், கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவருடைய தன்மைகள் என்னன்னு புரியறதுக்காக சொல்றேன். இன்னொன்னு, நீங்க விஸ்வம் விஷ்ணுர் வஷட்கார பூதபவ்ய பவத் பிரபு அப்படின்னு சொல்லக்கூடிய பூதாத்மா, இந்த இடம் வரைக்கும் இந்த 8 நாமங்களும் அவருடைய பிரம்மஸ்வரூபத்தை பற்றி சொல்லக்கூடிய நாமங்கள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 8 நாமங்களும் அவருடைய பிரம்மஸ்வரூபம், பிரம்ம தத்துவத்தை பற்றி பேசும். இங்க பாகவதத்தினுடைய ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் நமக்கு கொடுக்கும் பொழுது we can understand little bit of கொஞ்சமா அந்த கிரியேஷனை பத்தி பேசுனதை பார்ப்போம். அதுல சிருஷ்டியை பத்தி பேசுறாங்க. சிருஷ்டி அப்படிங்கிறது எங்கே இருந்து? சிருஷ்டினா ஒண்ணும் இல்லை, how the universe is created அப்படிங்கிறது சொல்றாரு. யூனிவர்ஸ் புதுசா வரலைங்க, ஃபர்ஸ்ட் ஆரம்பமே அப்படிதான் அடிக்கிறார். இட் ஹாஸ் நாட் பீன் கிரியேட்டட் நியூ. அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரளய காலத்திலே நான் சொன்னது மாதிரி என்ன ஆகுது, எல்லாம் அவருடைய வயிற்றுக்குள்ள போய் நிக்குது. புரியுது இல்லையா? நான் சொல்லும் போது அந்த பால முகுந்தனாக இருக்கின்ற ஒரு ஆளிலை மேலே படுத்து கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணனா இருக்கிறார். அதனாலதான் வடபத்திர சாயின்னு பேர். அப்படி சயனித்து இருப்பதினால் அவருக்கு பேர் சாயி. நம்ம சுவாமியும் நம்ம சாயின்னு தான் சொல்றோம். ஸோ சாயிங்கிற நாமம் எப்படி கிருஷ்ணனுக்கு பொருந்துதோ அதே போல சுவாமிக்கும் பொருந்துது. அதே போல் ராம்ங்கிற நாமத்தோடு நம்ம சேர்த்திருக்கோம். சாயிராம் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணரையும் ராமரையும் சேர்த்து தான் நம்ம சொல்றோம். இப்ப நம்ம புரிஞ்சிருக்கோம். ஸோ வடபத்திர சாயி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த குழந்தையாக பாலமுகுந்தனாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய வயிற்றுல யூனிவர்ஸ் எல்லாம் தங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது எதுவும் புதுசா இல்லை, எல்லாமே உள்ள இருக்கு. ஸோ எவ்ரிதிங் இஸ் தேர் ஆல்ரெடி. ஸோ இட் ஹேஸ் டு கம் அவுட். ஸோ எவ்ரிதிங் இஸ் இன்சைட். சரியா? இது உள்ளுக்குள்ளேயே அங்க போய் உட்கார்ந்துருக்கு. ஸோ அந்த சமயத்துல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா, we don't see any difference. So everything பிரம்மம் அப்படின்னு சொல்ற மாதிரி the universe is totally still. யூனிவர்ஸ்னா நான் என்ன சொல்றேன், you won't see any difference at all. There is no mountain, there is no river, there is no ocean, there is no sky, there is no nothing. அப்படியே ஒரு சுத்தமா ஒண்ணுமே இல்லாம இருக்கும். சரியா? நம்ம இதெல்லாம் பார்க்கவே முடியாது, எதுவுமே கிடையாது. இதெல்லாம் இப்போ மேனிஃபெஸ்டட். So all these things are not there. So entire thing is like a empty. So total emptiness இருக்குங்கிற. So இப்படிதான் இருக்கிறான், இப்படிதான் அவங்க சொல்றாங்க. So we will go with those words. So அப்படி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே தன்னுடைய குணங்கள் எல்லாமே அதுக்குள்ளேயே போய் அடங்கி இருக்கக்கூடிய இடத்துல எப்படி இருக்கு? ஆனந்தமா இருக்குங்க. பிரம்மம் தான் என்ன எப்பவுமே நம்ம என்ன சொல்றோம், பிரம்மமா இருக்கும் பொழுது ரொம்ப ஆனந்தமா இருக்கு, இட் இஸ் பிளிஸ்ஃபுல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு குணம் கிடையாது. குணம்னா there is no attributes, there is no period, there is no action, nothing. இது எதுவுமே கிடையாது அந்த பிரம்மத்துக்கு. எல்லாமே ஒன்னா தான் இருக்கு. பேர் என்ன சொல்றோம்? பரமபுருஷம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு பேரு பரமபுருஷம். இப்போ அந்த யூனிவர்ஸ்ல ஒரு சின்ன ஸ்பார்க் ஒன்று ஏற்படும். திஸ் இஸ் ஹவ் தி பாகவதம் டிஃபைன்ஸ். புரிஞ்சுக்கோ, ஏதோ நானா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். இதுதான் பாகவதத்தினுடைய சாரமாக கொடுக்கப்படுது. எப்படி நம்ம சிருஷ்டி அப்படிங்கிறது உருவாகிருக்கு அப்படி. இப்போ ஸ்பந்தன் அப்படின்னு சொல்ற போது ஸ்பந்தனம் அப்படின்னு சொல்றோம். ஸ்பந்தனம்னா என்ன? ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க். ஒரு ஸ்பார்க் வருது. அந்த ஸ்பார்க்ல என்ன வருது அப்படின்னு சொன்னா, முதல்ல அவருடைய ஒன்றொரு சக்தியாக இருக்கக்கூடிய மாயை அப்படின்னு ஒண்ணு உருவாகும். அது அங்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ மாயை வில் கம்ஸ் அவுட். அப்ப மாயைன்னு வரும் பொழுது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, மாயை ஒன்லி கிரியேட்ஸ் ஆக்ஷன், கர்மா அண்ட் attributes. You see that? So அது வரைக்கும் யாருக்கும் எதுவுமே கிடையாது.
பிரம்மத்தினுடைய பொசிஷன்ல இது எதுவுமே கிடையாது. ஆனா இந்த என்ன பண்ணுது, இந்த சின்ன மாயையினுடைய ஒரு சின்ன ஸ்பந்தன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஸ்பார்க்ல so it creates the three attributes, but this attributes is equal, the same, they don't have any difference in it. எப்போ அது இன்னும் பிரம்மத்துக்குள்ள தான் இருக்கு, வெளியில வரல, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, இந்த மூன்றையும் வைத்து வருவதுதான் மூல பிரகிருத்தின்னு பேர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல யூனிவர்ஸ்ல எதுவும் கிடையாது. Universe has small spark in it to create itself, so it creates. So what comes out with the help of Maya, he gets the spark. So அவங்கள்ல இருந்து ஃபர்ஸ்ட் வரக்கூடியது என்னவா இருக்கு, கர்மா, ஆக்ஷன், சரியா, காலம், that is your time, and குணம், the attributes. இது மூணுமே ஈக்குவலா இருக்கு. ரைட் நவ they don't express themselves, they have got emerged, அவ்வளவுதான். இது எல்லாமே என்ன ஆகுது, மூல பிரகிருத்தின்னு ஒருத்துல வந்து நின்றுருக்கு. ஸோ அங்கிருந்து என்ன ஆகுது, யூனிவர்ஸ் ஸ்டார்ட்ஸ் கிரியேட்டிங், யூனிவர்ஸ் ஸ்டார்ட்ஸ் எக்ஸ்பேண்டிங். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுது, பிரம்மம் வித் தி யூனிவர்ஸ் தே டிவைட் இன்டு த்ரீ திங்ஸ். ஓகே, ஒன்னுத்துல அந்தர்யாமி, அதாவது he is always there as a Brahman. The other one he creates as a universe, and then next one is Jeevan. Jeevanna nammala pola creations he has created. So Jeevan அப்படினு வரும்பொழுது Jiva is bound by Maya. So you cannot escape from the Maya. So you are bound by Maya. ஸோ அதுக்குள்ள என்ன வருது, காலம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கக்கூடியது மூல தத்துவம்னு சொல்றோம். இந்த மூல தத்துவத்திலிருந்து அப்புறமா என்ன வெளியில வருது, சத்வ ரஜோ தமோ குணங்கள்னு குணங்கள் கிரியேட் ஆகும். கர்மாக்கள், காலம், காலம் காலம், அதுக்கப்புறம் கர்மாக்கள், குணம்னு சொன்னேன். குணம் கிரியேட் ஆகும், சத்வ ரஜோ தமோ குணங்கள் வரும். சத்வ ரஜோ தமோ குணங்கள் அந்த டயத்துல கூட இட் இஸ் சேம், ஈக்குவல், தேர் இஸ் நோ unequalities in it. சரியா, அந்த இடத்துல ரொம்ப ஈக்குவலா தான் இருக்கு. Then it slowly what happens, it start looking at the Jeevan and it starts moving with it, and then it creates lot of unequalities with that. சரியா, ஆக நிறைய வார்த்தைகள் அவங்க சொல்றாங்க. ஹிரண்ய கோஷம், மண்ட கோஷம், அதாவது எப்படின்னா இந்த பூமிங்கிறது ஒரு முட்டை வடிவத்துல வர்ற மாதிரி, யூனிவர்ஸ் பிகம்ஸ் லைக் அ அண்ட கோஷம், அதனாலதான் பிரம்மாண்டம் அண்டம் அப்படின்னு சொல்றோம். யா, இன்இக்வாலிட்டி, அது வந்து எக் ஷேப்னு சொல்றது, எக் ஷேப்ல ஒரு எக்ஷல் மாதிரி வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது க்ரோஸ் பிகர் 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 பிகர், அதுல வந்து பெருசான பிறகு அதுக்கு பேரு, பெருசான பிறகு அதுக்கு பேரு மகத்துன்னு சொல்றோம். மகத் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தோடு அது வெளியில வரும். சரியா, நான் சொல்றது எல்லாமே வேதாந்தம், ஒரு ஒரு philosophy, the way that the creation has been viewed by our Maharishis. Okay, understand that. So எதுக்காக இதெல்லாம் நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா, பூதாத்மாங்கிற வார்த்தை நமக்கு புரியும், எங்கேந்து வந்திருக்கு அப்படிங்கிறது புரியும். சோ இந்த மகத் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுக்குள்ள என்ன ஆகுது, பல சேஞ்சஸ். நான் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள முதல்ல சுத்த சத்துவமாக இருந்த ஒரு குணம், அந்த குணத்திலிருந்து என்ன ஆகுது, ரஜஸ் தமஸ் எல்லாம் கிரியேட் ஆகி ஜீவனுக்குள்ள அது வந்து, ஜீவனுக்குள்ள எல்லா சமாச்சாரங்களும் வெளியில வரும்பொழுது வித் த காட்ஸ் விஷ், கிரியாசக்தி, அகங்காரம் என்கின்ற ஒன்றும் வருது. அதனால்தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு இருக்க குணங்களுக்கு அகங்காரம் உண்டு. சரியா, இந்த இடத்துலதான் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நாம பேசக்கூடிய சத்வரஜோ தமோ குணம், நமக்கு இருக்கக்கூடிய சத்வரஜோ தமோ குணங்கள் இஸ் இன்ஈக்வல் டோட்டலி பிகாஸ் ஆஃப் அகங்காரா. Because one of the component is ego, which has already created, which has been given because of Maya. But when we talk about Brahma level, that is in the Anda கோஷத்துல நான் பேசும்பொழுது சத்வரஜோ தமோ குணம்னு சொல்லக்கூடிய, இப்ப நம்ம வந்து உடனே ஒரு ஒரு தேவர்களை பார்த்து நம்ம சொல்றோம், பிரம்மா ரஜஸ் குணத்தை கொண்டவர், விஷ்ணு சத்வ குணத்தை கொண்டவர், ருத்ரன் தமஸ் குணத்தை கொண்டவர் அப்படின்னு சொன்ன உடனேயே நாம நினைச்சுட்டு இருக்கக்கூடிய சத்வரஜோ தமோ குணத்தோட அதை ஃபிட் பண்ணக்கூடாது. பிகாஸ் தெம் இஸ் டோட்டலி டிஃபரண்ட். அவங்களுடைய attributes are totally different because they have a different understanding, because they don't have ego, minus ego, totally out.
நமக்கு ஈகோங்கிற ஒரு பெரிய பொருள் இருக்கிறதுனால இட் இஸ் வெரி அன்ஈக்குவல் ஃபார் அஸ். ஓகே, ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். அதனால இதையும் நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ ஈகோ இருக்கிறதுனால என்ன ஆகுது, எல்லாம் பிரியுது. அப்போ அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, தன்மாத்ராஸ்ன்னு சொல்லக்கூடியவைகள், பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனம், புத்தி எல்லாம் வெளியில வரும். இந்த மனம் புத்தி எல்லாம் வெளியில வர 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 நமக்கே என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ளே ஒன்று திருப்புட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திருப்புட்டி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். திருப்புட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, we differentiate ourselves as a knower, known and process of knowing னு மூணா பிரியும். So there is always the knower, known, process of knowing. So அப்படி ஒரு மூன்று விஷயமாக 3-in-1 ஸ்ட்ரக்சராக we try to see everything. knower, known, process of knowing. எப்படின்னா, say for example, நான் ஒரு புஸ்தகத்தை படிக்கிறேன்னு வச்சுப்போம். Let me understand. இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியான வேர்ட்ஸ், பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க எடுக்கலன்னா அப்புறம் நாளைக்கு இதை பத்தி நம்ம என்னைக்கும் தெரிஞ்சுக்க போறது இல்லை, அப்புறமா என்னைக்குமே இது பக்கத்துல வர போறது இல்லை, அப்புறம் இது என்னவோ அப்படின்னு விட்டுருவோம். அதனால திஸ் இஸ் த பெஸ்ட் டைம், அட்லீஸ்ட் we strain ourselves to understand. knower, known, process of knowing. Say for example, இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இதை நம்ம வேற விதமா சொன்னோம். என்னன்னு நான் சொன்னேன் அப்படின்னா, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லும் போது சொன்னேன், 3 விஷயங்கள் சொன்னேன். எல்லா மந்திரங்களுக்கும் ரிஷி, தேவதை, சந்தஸ்னு இருக்குன்னு சொன்னேன். இஃப் யூ ரிமெம்பர் தட், ரிஷி, தேவதை, சந்தஸ்னு 3 இருக்கு. ரிஷி அப்படிங்கிறவர் who has understood or who brought forth the mantra, who cognized the mantra, and he has seen what is the result. The devata is the result he has cognized, and எந்த வழியில அதை அவர் பார்த்திருக்கார், that is the verse, which is the meter by which he has understood or he has reached that goal. Same process. நான் ஒரு புத்தகத்தை படிக்கிறேன் அப்படின்னா, I am the knower. What is known? The result of the book, the content of the book is the known. And what is the process by which I am doing it? I am reading it, or I am writing it, or through an examination I am doing it. There is a process. So இது 3 பொருள்கள் இருக்கும் எப்பவுமே. இந்த 3 பொருள்களும் சரியான வேவ்லெங்க்ல போச்சுன்னா எந்த பொருளும் புரியும். இந்த 3 பொருளும் சரியான பொருள்ல சரியான வேவ்லெங்க்ல புரியல அப்படின்னு சொன்னா யாருக்குமே எந்த பொருளும், நான் என்ன பேசுறேன்னா இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். So because it may not reach you, because we are not connecting with it. You understand? ஒரு புக் எடுத்து படிக்கிறோம்னு சொன்னா கூட, I am the knower, I am trying to know what is the content in the book, reading is my process. So at the end of the day or end of the chapters, I understand what I have read. So this is the connection what we have. இது எப்பவுமே ஒரு லயத்தோட வேலை செய்யணும். இது சில சமயங்கள் மேல மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா we don't get it. So இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் பிரியக்கூடியதெல்லாம் பிரபஞ்சத்துல ஏற்படக்கூடியது. அப்போ கர்மங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனஸ், புத்தி எல்லாம் வெளியில வந்து அதுக்கான ஒரு தேவதைகளை நியமனம் பண்ணி அந்தந்த தேவதைகளுக்கான ஒவ்வொரு சக்தியை கொடுத்து அந்தந்த சக்திகளினுடைய வெளிப்பாடாக அவர் எல்லாத்தையும் இருந்தும் அவரும் தனியா இருக்கார். So this is why he has created everything and he becomes the Atma for each and every element. நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா, நம்ம ஜீவனுக்குள்ளேயும் ஆத்மாவா இருக்கார். நாம் செய்யக்கூடியகின்ற ஒவ்வொரு சக்திகளுக்கும் அதனுடைய வெளிப்பாடுக்கும் அதனுடைய தேவதைகளுக்கும் ஆத்மாவா இருக்கார். திக்குகளுக்கு ஆத்மாவா இருக்கார். சூரிய சந்திரனுக்கு ஆத்மாவா இருக்கார். எல்லா பொருளுக்கும் அக்னிக்கு ஆத்மாவா இருக்கார். வருணனுக்கு ஆத்மாவா இருக்கார். இந்திரன் வழியாக ஸ்ட்ரென்த் நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கணும்னா ஆத்மாவா இருக்கார். புத்தி வேலை செய்யணும்னா ஆத்மாவா இருக்கார். சோ எல்லாவற்றுக்கும் சீட் ஆத்மா. நான் சொல்றது எல்லாம் சென்டர். ஹி இஸ் த கோர் பர்சன். வித்தவுட் ஹிம் நத்திங் இஸ் மூவிங் ஆன். அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாதுங்கிற மாதிரி அவரே எல்லாவற்றிலும் இருந்து அதனுடைய ஆத்மாவாக உள்ளே இருப்பதினாலே அவருக்கு பேர் என்னது? பூதாத்மா. அவருடைய பேரை நம்ம என்ன சொல்றோம்? பூதாத்மா அப்படின்னு சொல்றோம். அப்படி அவர் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகின்ற ஒரு கான்செப்டை இங்க வச்சிருக்கார். ஸோ இதுல பத்தி நிறைய
சமாச்சாரங்களை ஆதிசங்கரர் நிறைய விவரங்களை எழுதுறார். அதுல வந்து நான் உங்களுக்கு சொன்னதே ரொம்ப பிரீஃபா கன்சைஸா சொல்லியிருக்கேன். பூதாத்மா. சோ விஸ்வம் விஷ்ணுர் வஷத்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதவிருத் பாவோ பூதாத்மா அப்படிங்கிற வார்த்தை வரும். ஸோ பூதாத்மா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? இவைகள் 8ம் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபமாக சொல்லுது. இவை 8மே நமக்கு என்னது? பிரம்மஸ்வரூபம். அப்படி 8மே பிரம்மஸ்வரூபமாக பேசப்பட்ட ஒரு பொருள். சரியா? அப்போ அதனுடைய விஷயங்களாகத்தான் அவர் வெளிப்படுகிறார். சரியா? இதுதான் இங்க நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. நான் அப்போ கன்க்ளூட் பண்றேன். ஹரி ஓம். காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இதி ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. சாய்ராம். சாய்ராம். Sairam Ravi, thank you very much. சாய்ராம். Sairam, thank you, Ravi. சாய்ராம். Sairam, thank you. சாய்ராம். Thank you, Anna. Sairam. சாய்ராம்.